8ஆம் அதிகாரம் 16 வசனம். நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். பார்த்த தலைப்பு கர்த்தருடைய கட்டளை. வாருங்கள் என்று சொன்ன தேவன் புறப்படுங்கள் என்று கட்டளையிடுறார். நோவாவை கர்த்தர் சொல்றார், நீயும் உன் மனைவியும் குமாரரும் குமாரர்களின் மனைவியும் எல்லாரும் வெளியே வரும், புறப்படுங்கள், கோ ஃபோர்த், உடனே புறப்படும். இந்நாள் வரையிலும் 150 நாள் வரையிலும் என் கூட இருந்தீர்கள், உங்களுக்கு ஒன்றும் குறைவில்லை, எல்லா ஆகாரத்தையும் விதவிதமாய் சாப்பிட்டீர்கள், எல்லாம் திருப்திப்பட்டீர்கள். இப்போ ஜலம் வச்சிட்டேன், இப்போ உலகத்தில் போங்க சொல்றார். நோவாவும் நோவா குடும்பமும் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தால் எப்படி இருக்கணும்? சாட்சி இருந்தாங்களா? நோவா பலிபீடம் கட்டினான். அது அடுத்த வருஷம் போட்டிருக்கா. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். கர்த்தர் சந்நிதியில் வந்தவன் ஆராதனை செய்வான். கர்த்தர் எல்லாம் சாம்பலாக்குவான், இதெல்லாம் பலிச்சு. அதுக்காக தான் மிருக ஜீவனை கொடுத்தான். உனக்கா மிருக ஜீவனம் உன் பேழையில் ஏற காரணம் கர்த்தருக்குன்னு நீ பலியிடணும், கர்த்தருக்குன்னு படைக்கணும். நம்ம கையில் கொடுக்க பொருள் எல்லாம் கர்த்தருக்கா இருக்கணும். யாருக்கா இருக்கணும்? நமக்கு சொத்து வாங்குறதுக்கு எல்லாம் கர்த்தருக்கா. சுத்தமான எல்லாம் பலியிட்டான், தகனம் பண்ணான். நோவை கத்த ஆசிரித்தாரா ஆசிக்கலையா? லோத்து பலியா? விசுவாச குடும்பத்தின் அனுபவத்தை நம்ம படிக்கணும். நம்ம என்ன அனுபவம் பார்ப்போம்? உலகத்தில் உள்ள அனுபவம் பார்ப்போம். எல்லாரும் பார்க்கலாம். என்ன அனுபவம் பார்க்கணுன்னு கருத்து சொல்றாரு? இந்த பைபிள் போட்ட ஒரு குடும்பத்தின் அனுபவத்தை பார்க்க சொல்றாரு. இந்த அனுபவம் கிடைச்சா போறோம், உலக அனுபவம் வேண்டாம். இந்த அனுபவம் வேணும். வசனப்பிரார குடும்பத்தினுடைய அனுபவம் பார்த்தா போறோம். வேற ஒரு அனுபவம் கத்த படிக்க சொல்லலாம். இதில் சாத்தான் கொடுக்க பாடம். ஆவியில் வளருக்கும் சாத்தானில் வளருக்கும் வித்தியாசம் உண்டு. நீர் கர்த்தரது வார்த்தையை பெற்றுக் கொடுத்த வார்த்தையை உம்மிடத்து பெற்றுக் கொண்டேன், கர்த்தரது பெற்றுக் கொண்டது. ஆனால் இந்த ஸ்ரீ இஸ்ரேல் நாட்டுள்ள பெண் அங்கிருந்து வார்த்தையை பெற்றுக் கொண்டாள். இங்க வார்த்தை சொன்னாலும் சொல்லலையா? அவளை போல நம்பி இருக்கணும். இவனுடைய வியாதி மந்திரி ஆனா இவனுடைய வியாதி நீங்கிறதுக்கு கத்துச்சு. இவட வார்த்தை மந்திரி வீட்டுக்குள்ள போயிட்டு, நம்மட வார்த்தை யாரும் வீட்டுக்குள்ள போகுது? அது ஆண்டவர் தான் தெரியும், உலகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். நம்மட வார்த்தை யாருக்கு தெரியும்? உலகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியணும்? விசுவாச துவக்கிறவர். ஆனால் சும்மா துவக்காது. சரி, 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. நோவாவை நினைத்தான், அவனோடு பேழையில் இருக்கவளை நினைத்தான். இப்ப வெளியில் வர அவன் பலிபீடம் கட்டினான். நினைத்தார். யார் நினைத்தார்? உள்ளே அனுப்பினவர் அவர் ரத்தத்தால் மீட்டு நம்ம சபைக்குள் அனுப்புறார். இதுக்கு அவரால் போஷிக்கப்படும். ஒரு சபைக்குள் வர நோக்கம் என்ன? அவரால் கத்தரால் போஷிக்கப்படுவதற்காக கத்தமை கொண்டு வரார். நம்முடைய இஷ்டப்பிராரம் போஷிக்கிறதுல உலக பழக்க வழக்கத்தை படித்து தேர்வு ஆர்வம் இருக்குல்ல, இதில் பழக்கம் வேணும், எல்லா இது அறியணும்.
கர்த்தரை குறித்து அறிவில் அறிவு வளரும். அதுவும் அறியணும். உலக அறிவு நமக்கு வேண்டாம். கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வர நோக்கம் என்ன? கர்த்தரை அறிவுக்காக நம்ம கொண்டு வர்றார். அறிந்தவள் கர்த்தர் வார்த்தை வளர்றார். சொல்றார் யோவான் சுவிசேஷம் 17:18. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். நீர் என்னை அனுப்பினது போல நான் அவரை உலகத்தில் அனுப்புகிறேன். கர்த்தர் இதுவரையில பேழைக்குள் இருந்தோம், இதுவரையில் கிறிஸ்துக்குள் இருந்தோம். நல்ல இறுதி நிரம்புடைய வார்த்தையாக அனுபவிச்சோம். இப்ப உலகத்தை அனுப்புறோம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதுக்கு சொன்ன கர்த்தர் இப்ப உலகத்தை அனுப்புறார். எதுக்கு? அவருடைய சாட்சியாய் நான் இருக்கிறதுக்காக. யாருடைய சாட்சியாக இருப்பதற்காக? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாய் சொன்ன கர்த்தர். இப்ப எதுக்கு அனுப்புறாரு? கர்த்தருடைய சாட்சியாக நாம் இருப்பதற்காக உலகத்தை அனுப்புறார். அப்போ இந்த பெண்ணை கொண்டு வந்த நோக்கம் சீரியாவுக்கு வந்தாலும் கர்த்தர் வார்த்தை உள்ள இருந்தார். அடிமை வேலை பார்த்தால் கர்த்தர் வார்த்தை உள்ள இருந்தார். என்ன தொழில் பார்த்தா கர்த்தர் வார்த்தை உள்ள இருக்கலாம். நல்ல லாபம் கிடைச்சிருந்தால் பாடலாம், கர்த்தர் வார்த்தை உள்ள இருக்கலாம். நஷ்டத்தில் இருந்தால் என்ன வார்த்தை வரும்? வார்த்தை வருமா? கர்த்தர் வாங்கன்னு வாங்கினார், உள்ள பிரவேசிங்க எல்லாம் வயிறால் மேய்ச்சோம். கர்த்தர் வார்த்தை எல்லாம் கொடுத்தார். இப்ப வெளியே வாங்குறார், உலகத்து வாங்குறார். எதுக்காக? அவருடைய சாட்சியா நம்பி இருக்கிறோம். அவருடைய வார்த்தை உள்ளதா இருக்கிறோம். கர்த்தரால் வெளியே வென்றவர்கள் அவருடைய சாட்சியா இருக்கணும். அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு எல்லாம் ஆறுதலா இருக்கணும். நீதான் கர்த்தரை ரட்சிக்க சபை கொண்டு வந்துட்டு அனுப்பக்காரன். இந்த அனுபவம் படிக்கிறோம். இது கர்த்தரை கட்டலாம். நமக்கு என்ன அனுபவம் இருக்கு? உலகத்தை அத்தனையும் அடி படிக்கலாம். என்ன அனுபவம் உண்டு? உலகத்தை அத்தனையும் பார்க்குறதுக்கா? இந்த அனுபவத்தை கர்த்தர் பார்க்கலாம். இது எங்கள் நரத்து போகல அனுபவம். சாத்தாண்ட தந்திரங்களாக இது. இந்த அனுபவத்தை ஒரு தேர்ச்சி பெறக்கூடாது. நான் எல்லாம் தெரியா போல ஒவ்வொன்று கேட்டிருப்பேன். உள்ளத்தில் கர்த்தாவே நீர் அழைச்சி நோக்கம் இவள் நிறைவேறணும். நான் தான் ஜெபம் பண்ணணும். பேசுறது அர்த்தம் இல்லைன்னு சொல்ல. சரி, பதினேழாம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 20 நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இவருடைய வார்த்தையினால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறோம். அவன் கீழ்ப்படன் சிறு பெண்ணின் வார்த்தை நாகம்மாண்ட போயிட்டு மனைவி பேச்சு, மனைவி புருஷன்ட்ட சொன்னான். புருஷன்ட்ட போயிட்டு சொல்லிட்டு இப்போ யார்கிட்ட போயிட்டு? எலிசாட்டு போயிட்டு, நீ போய் யோர்தானில் முங்கு சொல்லிட்டார். யோர்தான் தண்ணியை பார்த்தான். அந்த எந்த தண்ணியில குளிச்சவன்? நைலதி தண்ணியில குளிச்சவன். நம்ம நேச போற தண்ணி எவ்வளவு சுத்தமா இருக்கு. இங்க அங்கிருந்து வந்து இந்த ரதத்தை போட்டி தேரில் நம்ம வந்திருக்கோம். இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணியிருக்கோம். இந்த கலங்களை குடிக்கவா? இன்னும் கோப்பிட்டான். அவனுடைய வேலைக்காரனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். ஐயா, இதை விட பெரிய காரியம் சொன்னா நீ செய்வீர? ஆமா, இது முங்கினா உனக்கு என்ன குறைஞ்சி போகுது? ஓ, அதுவும் சரிதான். முங்கிட்டா என்ன? முங்கினான். 7 தடவை முங்கினா முங்கின அனுபவம் என்னாச்சு? கீழ்பட்டு பரிபூர்ணமாய் கீழ்பட்டான். முங்கணும்.
கர்த்தர் வார்த்தை கேட்டு நீ முங்கணும். அதான் ஞானஸ்நானம். மூழ்கணும். கர்த்தர் வார்த்தை பிரகாரம் மூழ்குமானால் நீ சுத்தமாகும். இப்போ இவனுடைய சரீரத்தில் வியாதி இருந்தா, இந்த சரீரத்தில் வித்தியாசம் வந்துட்டா எப்படி வந்துட்டு? வசனமாய் தண்ணீரில் நீ மூழ்கும் ஆனால் நீ எந்திரிச்சால் சிறுபிடைப்பு. கர்த்தர் வார்த்தையில் கீழ்ப்படுமானால் இந்த சரீரத்தில் வித்தியாசம் வரும், இறைத்து வித்தியாசம் வரும். தேவனுடைய வார்த்தைக்கு நீ பூர்ணமாய் கீழ்ப்படுமானால் வார்த்தையின் அனுபவம் எல்லாம் வித்தியாசம் வரும். இந்த வார்த்தை இந்த சிறு பெண்ணின் வாயில் கத்து கொடுத்துதானா? வேற ஒண்ணு சொல்லு. போவார் ஆனால் அந்த நலமாய் இருக்கிற வார்த்தையில் பவர். நம்ம வார்த்தையில் எவ்வளவு பவர் இருக்கு? என்ன பவர் இருக்கு? வந்தவன் எப்படா போவோன்னு நம்ம வார்த்தையில் பவர் எப்படி? இதை விட்டு வெளியே போடும். இது வார்த்தையில் கொடுத்த பவர். அதான் வாயில கங்கு வச்சு துன்மார்க்கனுடைய வாயின் வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகள் வித்தியாசம் நிறைய இருக்கு. இந்த சிறு பெண்ணு வாயில கத்த விடுத்தாரு. முங்கினானா? முங்கிட்டு அப்படி போயிட்டானா? போகலையா? சும்மாயிட்டு போண்டியன போண்டியன ஐயா எல்லாம் சோமாயிட்டியா? காணிக்க ஒன்று வாங்கினேன், எனக்கு வேண்டாப்பா. யார் சொல்றா? யாரு? எலிசாவா? எலிசாவா சொன்னாரு. மொட்டத்திலையா இருக்க சொல்லிச்சு. அவன் எனக்கு வேண்டான்ட்டான். இது யார் பார்த்துருந்தா? அவனோட வேலைக்காரன். அவனாங்க இந்த தீர்க்கதரிசி வரக்கூடியவன். அதுக்குதான் பழகிட்டு இருக்கான். அவன் உள்ளத்தில் நீ வேண்டான்னு சொல்லிட்டாரு. எப்படி வாங்கினா? இந்த உள்ளத்தை யோசனை ஓடுது. என் உள்ளத்தில் இந்த வேலை நடக்க. என்ன வேலை? அவனுடைய உள்ள வேண்டாங்க, இது வாங்கக்கூடாது. சாபத்தீட ஒன்றும் நமக்கு வேண்டாங்க. இவ்வுள்ளத்தில் அவன் வாங்காட்ட பிறகு நம்ம வாங்கிடணும். இந்த உள்ளத்தை உடைச்சா அப்படி இல்லையா? இவனாங்க தீர்க்கதரிசி வரதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். பிறகு எலிசா அனுப்புனார். அவனை அனுப்புனா? அனுப்பல. இவனா போயிட்டு ஐயா இப்பதான் ஆட்கள் வந்துருக்காங்க 2 பேரு, கணக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை, வேணும் ஐயா. அப்படியா? நான் கூத்தான். வாங்கினானா வாங்கலையா? இது எலிசாக்கு உள்ளத்தை தெரிஞ்சிட்டு. அப்போ ஒரு கர்த்தரோட வார்த்தை உள்ளவராக இருந்தால், கர்த்தர் தீர்க்கதரிசி என்றால் அங்க நடக்க காரியம் இங்கேயும் தெரியும். என்னை சொல்லிவிடுத்தார் குரு. அப்படிதான் சொல்லிவிடுத்தார். அவருக்கும் வயசு 90 வயசு ஆகுது. 10 நிமிஷம் நான் பேசியிருந்தாலும் உடனே படுத்துருவார். கண்ணவனை எந்திப்பார். தம்பியா இருக்கையும் உட்காந்துட்டு ஒரு 15 நிமிஷம் பேசணுன்னே திரும்ப அப்படி படுத்துருவார். அவ்வளோதான். பிற எப்போ பிறகு அப்போ எந்திப்பார். அவ்வளோ பெரியமா இருக்கார். அவருக்கு அங்க நடக்குங்க எப்படி தெரிஞ்சிட்டு? எலிசாக்கு எப்படி தெரிஞ்சது? என் உள்ளம் என் மனசு உன்னோட சொல்லலையா? வாங்கத பார்த்தாரா பார்க்கலையா? இந்த மொட்டை தலைக்கு இந்த கண்ணு எப்படி இருக்கு? நம்ம கண்ணு எப்படி இருக்கு? அவங்க கண்ணு எப்படி இருக்கு? நம்ம கண்ணு போல இல்ல. நம்ம கண்ணு எப்படி பார்க்கு? இது பிரகாசம் உள்ள கண்ண. நம்ம கண்ணு எப்படி பார்க்கு? மொட்டை தலைய கர்த்தர் வார்த்தை உள்ளவனா இருக்கான்.
இவனுக்கு ஒரு மருந்து என்ன? நீ கர்த்தர் வார்த்தை பூர்ணமாக கீழ்ப்பட்டா உன்னுடைய வியாதி போகும். இதுதான் சொன்னான். நீ 7 தரம் முங்கு, பூர்ணமாக 7னா பூர்ணம். 7 என்னது? 2 தரம் முங்கியாச்சு, சோமாகுமா? ஆக முழுவதும் கீழ்பட்டால்தான் சுகம். ஐயா போய் பார்த்தாச்சியா, ஒன்றும் இல்லையா, ஆகாது. மனசு இல்லை, பூர்ணமாக கீழ்ப்படலை, சோமாகாது. எலிசாவோட வார்த்தையில் இந்த பவர் இருக்கு. கேயாசியோட வார்த்தை என்ன பவர்? அவனுக்கு வியாதி இவனுக்கு வந்துட்டு. அவனுக்கு வார்த்தையில் பவர் இருக்கு, இவனோட வார்த்தையிலும் பவர் இருக்கு. என்ன பவர்? அவனுக்கு வியாதி நமக்கு வரும். இதுதான் அனுபவம். கர்த்தர் வார்த்தையை பெறாவிட்டால் இந்த அனுபவம் தான். கர்த்தருடைய வார்த்தையால் பெற்றுக்காகும். யாருடைய வார்த்தையை? கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட எலிசா கர்த்தர் வார்த்தை உள்ளவராக இருந்தான். கர்த்தராலுடைய தீர்க்கதரிசி பழகின கேயாசி உள்ள சரியில்லை, ஆனால் படித்தான், பைபிள் எடுத்தான். எதுக்கு? வியாதியா மாற்றப்படும். கர்த்தர் வார்த்தை இல்லை, கர்த்தர் சாட்சியம் இல்லை, உள்ள பொருளாசை இருக்க. எது கிடைச்சது? ஒன்று கர்த்தர் வார்த்தை பெறணும், இல்லைன்னா சாபத்தை பெறணும். கர்த்தரண்டைக்கு போனால் கர்த்தர் வார்த்தை பெறுவான். கர்த்தரண்டி போகாதவன் இதான். நீ எனக்கு கொடுத்த வார்த்தையில் நான் ஜபுனார். நம்முடைய வார்த்தை உடையவராக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை உள்ளவராக நாம் இருக்கணும். ஒவ்வொருவரும் எந்த வார்த்தை உள்ளவராக இருக்கணும்? இந்த வார்த்தைகள் உலகம் தெரியணும். அதாங்க இப்போ எடுக்குது. இந்த 4 சோறுக்கு இடையே தான் பேசுகிறோம். உலகமே போ, எந்த வார்த்தை போட்டாலும் கேட்கும். அப்போ நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான், கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்தால் இதுக்கு நாம் எல்லாம் சாட்சியாக இருக்கணும். அந்த வார்த்தை எல்லாரும் உள்ளத்தில் நடக்கணும், எல்லாருக்கும் இந்த அளவு கிடைக்கணும். அவன் தான் கர்த்தரது விசுவாசமாக இருக்காங்க. விசுவாசின்னு அர்த்தம். கர்த்தர் வார்த்தையில விசுவாசிக்கிறேன், நீ விசுவாசியா இருக்கிறேன் என்று அர்த்தம். இந்த வார்த்தை உடையவராக இருக்கிறேன் அர்த்தம். அவன் தான் விசுவாசி. சரி, 17 அதிகாரம் 21 யோவான் சுவிசேஷம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் எல்லாரும் பிதாவோடு அன்பிருப்பார், குமார கிறிஸ்துவோடு அன்பிருப்பார், எல்லா விசுவாசியோடு அன்பார், பரிசுத்த ஆவியோடு அன்பார், ஐக்கியம் இருப்பார். கர்த்தரோடு ஐக்கியம் இருக்கும். அப்போஸ்தலர் புத்தகம் 1 அதிகாரம் 8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். கர்த்தர் சாட்சியா இருக்கணும். எப்போ? கண்டிப்பா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும். ஒரு கர்த்தர் வாசல் வழியாக கர்த்தர் பிரவேசித்தால், உள்ளே போனால் கர்த்தர் வார்த்தை பெறும், அபிஷேகம் பெறும். அப்போஸ்தலர் புத்தகம் 7 அதிகாரம் 32 சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள்ளிருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. இந்த மோசே திக்குவாயும் மந்தனாவுனாய் இருந்தாலும் ஜீவ வாக்கியங்களை பெற்றான். சபைக்குள் இருந்தவன். எதுக்குள் இருந்தவன்?
நாம் எங்க இருக்கிறோம்? சபைக்குள்ள வந்திருக்கோம். எதை பெற்றிருக்கிறோம்? எதை பெற்றிருக்கிறோம்? அடுத்தவங்களை பெற்றிருக்கிறோம். எதை பெற்றிருக்கிறோம்? அடுத்த பார்த்து சிரிக்கிறதை பெற்றிருக்கிறோம். மோசே திக்குவாயும் மந்தனம் தான். சபைக்குள் இருந்த மோசே ஜீவ வாக்கியங்களை கத்து பெற்றார். இந்த மோசே ஜபமனுமானால் உலகத்தில் அங்கே பாபிலோனுக்கு தேசத்து முழுவதும் பேன் எல்லாம் போகும். ராஜா அரண்மனையில் இருக்கிற பேன் மாத்திரம் இல்லை, அந்த தேசத்துக்கு பேன்கள் எல்லாம் வெளிப்போம், எல்லா வண்டுகளும் வெளிப்போம். ஜீவ வாக்கியங்களை பெற்றவண்ட அனுபவம். நம்முடைய அனுபவம் என்ன? யோசிக்க வாயில வார்த்தையில் பெருசு இல்லை, அனுபவத்தை பார்க்கணும். சபைக்குள்ள இருக்கானா வெளியில் இருக்கானா அனுபவம் தெரியும். கர்த்தரோடு நெருங்கி இருக்கானா நெருங்காம இருக்கானான்னு தெரியும். வாயில் வார்த்தை எதுவும் பேசலாம். சபைக்குள் இருந்தவன் மோசையை பற்றி நல்ல சரித்திரமா இருக்கு. மோசை எங்க இருந்தவன்? அவன் எதை பெற்றான்? அவன் ஜெபம் பண்ணான். ராஜா அரண்மனை பேன் போயிட்டா போலியா, வண்டுல போச்சா போலியா? நாம் சபைக்குள் வந்திருக்கோம். எத்தனை வருஷம் ஆச்சு? இத்தனை வருஷம் ஆச்சு. அதெல்லாம் தைரியமா சொல்லலாம். என்ன பெற்றிருக்கா? இதான் சபைக்குள் வந்தால் ஜீவ வாக்கியங்களை பெற்றிருக்கணும். மோசே அனுபவம் இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் பார்த்துக்க அனுபவம் இல்லை, அந்த அனுபவத்தை கற்று கேட்கல. கர்த்தரோடு நெருங்கிறவனுக்கு ஜீவ வாக்கியம் கிடைக்கும். இவன் ஜெபம் பண்ண அந்த அனுபவம் இருக்க, இந்த அனுபவம் உள்ளவராக இருக்கணும். கர்த்தர் வந்தால் கர்த்தரோடு நெருங்கணும். யாரோட? அங்கே கல்யாணம் என்கேஜ்மெண்ட் நடக்க, ஐயா வயசான மூப்பர் ஐயா நீங்கள் கொஞ்சம் பேசலாமா? சரி பேசலாம். நீங்களாம் இருக்கீங்களா? பேசுங்க. இல்லை நீங்கள் பேசுங்க. பேசுகிறேன். பாஸ்டர் குறிக்காரு. பாஸ்டர் சபையில் குறிக்காங்க, மற்ற எல்லாம் இப்படி பார்க்காங்க. அவங்களே இந்துக்கள். எதுக்காக இந்த என்கேஜ்மெண்ட் நடத்துது? எதுக்காக நிச்சயம் பண்ணுறிய? நிச்சயதாம்பலம் என்ன அர்த்தம்? நிச்சயம் பண்ணுறிய. நிச்சயம் பண்ணால் ஒரு அடையாளம் வேணும் சொன்ன, ஒரு ஒப்பந்தம் வேணும். நிச்சயார்த்தம் என்ன அர்த்தம்? ஒப்பந்தத்துக்கு அடையாளம் என்ன? இயேசு ரத்தத்தை சிந்தினார். இந்த ரத்தத்தால் நம்ம மனவாட்டியை நம்பிக்கிறார். இது தெரியும். அப்படியா? அது குறிக்க நம்ம பதவி வேண்டாம். என்ன வேணும்? கர்த்தருக்கு நெருங்கினால், சபைக்குள் போனால் ஜீவ வார்த்தைகள் கிடைக்கும். எத்தனை வருஷம் இருந்து பிரிவு எல்லாத்தையும் அனுபவம் வேண்டாம். என்ன வார்த்தை வேணும்? ஜீவ வார்த்தையுடைய இருக்கணும். மோசே ஜெபம் பண்ணா அத்தனை பேரும் மீட்டிட்டு வந்தானா வரலையா? மோசே 40 வருஷம் இருந்தான். எதை பெற்றுட்டு வந்தான்? ஜீவ வார்த்தையை பெற்றுட்டு போனான். இவனை அனுப்புறார். எங்க பார்வடத்துக்கு அன்னை வா எடுத்து அனுப்பேன். அவன் பெரிய மந்திரவாதி. ரதங்கள் உண்டு, குதிரைகள் உண்டு. ஒன்றே அனுப்புவான். ஒற்ற ஆளதான் அனுப்புறார். யார? திக்குவாயும் சரியா பேச தெரியாது, ஆனா ஒண்ணு அனுப்புறாங்க. கர்த்தர் மூளை உண்டா? எப்படி அனுப்பணும்? மந்திரவாதி உள்ள இடத்துல எப்படிப்பட்ட அனுப்பணும்? நல்ல பேச்ச சமத்து விடுவேன், எல்லாத்தையும் அறிஞ்சு தான் அனுப்பணும். அப்படி அனுப்பணும். இயேசு அப்படி அனுப்ப மாட்டார். உலகம் அனுப்புதான் அது பார்க்கணும். என் ஜனங்களை ஆராதிக்க போக விடலையானால் விடமாட்டேன்னு சொன்னான். என்ன வந்துட்டு வாத வேற யாரு ஜெபன போகும்? இவன் ஐயா அனுப்புறையா,
அனுப்ப ஜமுனா போயிட்டு அனுப்ப மாட்டேன். எதுக்கு? இருதய கடினம். எவ்வளவு கடினாலும் மோசடி விசுவாசம் போகல. நம்மளுடைய விசுவாசம் கூட எவ்வளவு எதிர்ப்புகள் வரும், உன்னை கொண்டு கத்த காரியங்களை செய்வார். எதிர்ப்புகள் வந்தாலும் விசுவாசம் குறையக்கூடாது. மோசே அந்த கிருபை கொடுத்திருந்தாலும் கொடுக்கலையா? பேர்ப்ப அனுப்பிவிட்டாலும் அனுப்பிவிடலையா? ஐயா இங்கிருந்து ஆராய்ங்களேன், இடம் தரேன், 3 நாள் பிரயாணம் போய் தான் அரைப்போம், வனாந்தல் தான் நாங்கள் அரைப்போம். அது வேறு எங்கடம்மா ஐயா உங்கள் பொண்டாட்டி பிள்ளை இங்கே இதாக இருக்கா, இங்கேயே ஆராதனை பண்ணுங்களேன். சாத்தான் என்ன இஷ்டம்? ஆராதிக்க தனியாக போகக்கூடாது, எங்களோடு சேர்ந்து ஆராதி. இது சாத்தான தந்திரங்கள். மோசையை கொண்டு கர்த்தர் அனுப்பினார். பாதி ஜனங்களை கூப்பிட்டு வந்தான். பாதி ஜனங்கள் வரமாட்டேங்கியா, அவங்களுக்கு எல்லாம் வரமாட்டேங்காங்க சொல்லிட்டான்னு சொன்னாரா? மோசை என்ன சொன்னாரு? ஐயா கூட்டு பார்த்தேன், வரமாட்டேன் ஐயா. நம்ம சொல்லுவோம் மோசை அனுப்பின என்ன காரியாச்சு? எல்லாரும் வந்தாங்களா? எதை எப்படி இருந்தானா? எல்லாரும் ஒத்த ஜனங்கள் பாக்கியம் எல்லாரும் உண்டுதான். கர்த்தர் அனுப்பும் ஆனால் எல்லா காரியங்களும் முடிச்சு கொண்டு வருவார். தேவன் நம்ம அனுப்பும் ஆனால், கர்த்தரால் அனுப்பப்பட்டவர் ஆனால் முடியாதில்லை. நமக்கு அவர் ஜெபம் பண்றார். யாரு நாம் நஷ்டப்படும்? கர்த்தர் வார்த்தை உள்ளவராக இருந்து கர்த்தர் நாம் மகிமைக்கென்று போனால் எல்லாம் முடிச்சு வருவானா வரமாட்டானா? அதான் கர்த்தர் கட்டளை கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போங்கள். கர்த்தரை கட்டளை நோவா கொடுத்த அனுபவத்திலையும் பார்க்க. நமக்கு என்ன கட்டளை வேணும்? நீங்க என்ன சனிக்கிழமை சரி செய்யணும், என்ன செய்யக்கூடாது? இதான் பார்க்க. இதுதான் நமக்கு தெரியும். மோசே கிழமையை பார்த்தாரா? கர்த்தரால் அனுப்பப்பட்டு போனான், மந்திரவாதி எடுத்து போனான். மோசே கோல் போட்டா அவங்களும் கோல் போடுவாங்க, அதுவும் பாம்பாகும். நீ பாம்பை கிட்ட போனா முன்னே கடிக்கும். மோசே ஓடி வந்துட்டானா? புடி பிடிச்சா ஓன் கோலப்பட, என் கோலப்பட்ட அத்தனை பாம்பையும் விழுங்கிட்டு. நம்ம கையில் கத்த கோலை கொடுக்கும் ஆனால், கத்தோட வார்த்தை இருக்கும் ஆனால் அத்தனை விழுங்கக்கூடிய பாவர் இருக்கும். எல்லாரும் மந்திரம் செய்தாலும் உண்ட கையில் வார்த்தை பாவார், அத்தனை விழுங்கக்கூடிய பவர் கிடைக்கும். கத்தோட வார்த்தை வல்லமா. கர்த்தர் புறப்பட்டவனுக்கு கர்த்தர் வார்த்தையின் வல்லமை கொடுப்பார். நீங்கள் புறப்பட்டு போங்கள், வார்த்தை உடையவராய் போவோம். கர்த்தரால் அனுப்பப்படும் ஆனால் கர்த்தர் வார்த்தை உடையவராய் இருப்பார், சும்மா அனுப்ப மாட்டார். மோசே கர்த்தர் அனுப்பினார், கர்த்தர் வார்த்தை உள்ளவராய் போனார். நம்ம எங்க போறோம்? சின்ன மலையிலிருந்து பெரிய மலைக்கு போவோம். எல்லாம் ஏதோ கண்டுச்சது. கர்த்தரால் அனுப்பப்பட்டவன் என்ன கொடுத்தாரு மோசைக்கு? கர்த்தர் வார்த்தை உடையவன் போனான்னா, இவன் கோல்னா வார்த்தை போட்டான், அத்தனை மீன் பாம்பையும் விடுக்கிட்டான். எல்லா மந்திர பாம்பையும் பிடிக்கக்கூடிய பவர். இவ்வளவு அதிகாரம் உள்ளவராக கர்த்தர் அனுப்புகிறார். இனி நான் சொல்ல உதாரணம், 1 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 49 வசனம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவணிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். அடப்பில் போட்ட கல், அடப்பைக்குள் இருந்த கல், இந்த கல்லை எடுத்தான், கையை அடப்புக்குள்ள விட்டான். ஒரு கல், அது அடப்புக்குள்ள எத்தனை கல் உண்டு? நிறைய கல் உண்டு. எத்தனை கல் உண்டு? எத்தனை கல்? 5 கல் தான். மொத்தமே 5 கல் தான். ஒரு கல் எடுத்தான்,
இது கூழாங்கல்ல. இந்த கல்லை விட்டான். ராட்சதன் வாய் எழுத்து பேசக்கூடிய ராட்சதன், கெர்ச்சிக்கிற ராட்சதன் தாவீது பாவத்தில் வந்து விழுந்தானா? இந்த கல்லுக்கு இவ்வளவு பவர். கத்திரி அடைப்பைக்குள் போடுமானால் பைக்குள் சபைக்குள் இந்த கல்லுக்கு இவ்வளவு பவர். ஓடையில் உருண்டு ஓடுகிற கல், அந்த கல்லுக்கு பவர் இருக்கு. கோலியாத்து வாய் எழுவ கெர்ச்சித்து பேசுறாங்க. இப்ப கெர்ச்சிக்கு முடிஞ்சுதா? இந்த கல்லுக்கு இவ்வளவு பவர் கத்து கொடுத்துருக்காரு. நமக்கு இந்த வார்த்தை உள்ள பெற்றோர். ஆனால் இந்த வார்த்தையில் பவர் வாயில் இருக்கணும். கத்தன வார்த்தை கொடுத்தால் இந்த பவர் இருக்கணும். இதுதான் விசுவாசத்தின் வல்லமை. விசுவாச பெற்றவனுக்கு விசுவாச வார்த்தை கொடுக்கிறார். அப்ப நாம் எதை பெற்றிருக்கிறோம்? கர்த்தர் விசுவாச பெற்றிருந்தார். ஆனால் விசுவாசம் வார்த்தையுடைய ஜீவ வாக்கியங்களை பெற்ற. ஆனால் நீ பேச வேலை ஜீவன் உண்டாகலாம். கர்த்தர் சன்னில் இருக்கிற. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உள்ளவராக இருக்கணும். நம்ம எங்க இருக்கிறோம்? கர்த்தர் சன்னில் இருந்தால் கர்த்தர் வார்த்தை உள்ளவராக இருக்கணும். வெளியில் இருந்த வார்த்தை கர்த்தருடன் நெருங்கினால் அவருடைய வார்த்தை உள்ளவராக இருக்கணும். நெருங்காதவனுக்கு வார்த்தை ஒண்ணு கிடைக்காது. அடைப்புக்குள் இருந்த கல்லுக்கு, உருண்டோடு இருந்த கல்லுக்கு ஒரு ராட்சதனை விளத்தட்டிச்சு. தாவீது பாதத்தில் விழுந்தான். இப்ப வாயை அடைச்சிட்டா அடைக்கலையா? இந்த கல்லாய வார்த்தை நம்ம வாயில் கொடுக்குமானாலும் எப்பேற்பட்ட வாயை அடைக்க முடியும். தேவனுடைய வார்த்தைகளும் இருக்கணும். கர்த்தருக்குள் இருக்கும். ஆனால் கர்த்தர் வார்த்தையோடு இருக்கணும். யாரோடு இருக்கிறோம்? கர்த்தரோடு இருக்கணும். அவரோடு சேர்ந்து இருக்கணும். இசைவா இணைக்கப்பட்ட மாளிகையா இருக்கணும். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவர் எப்படி இருப்பான்? இசைவா இணைக்கப்பட்ட மாளிகை இருந்தால் அவனை தனியா பார்க்க முடியாது. கர்த்தரை கண்டாத்தான் பார்க்க முடியும். கர்த்தர் நான் ஒரு கையா இருக்கிறோம். எலியா தனியதான் வந்தான். நீங்க 409 பாகால் தீர்க்கதரிசிகள், நான் ஒருவன் தான் இருக்கிறேன் என்று எலியா சொன்னாரா? சொல்லியா? அதுவரையிலும் எலியா வாய் பேசல. சரிங்க, ஆராய்ங்க. கரெக்டா அந்திப்பள்ளி நேரத்தில் எலியா வந்தான். நாடோடி. என் வீடு கிடையாது. யாருக்கு வீடு கிடையாட்டாலும் பரவாயில்ல. எங்க இருந்தவன்? கர்த்தர் முன்பாக இருந்தவர். ஹல்லேலூயா. இதே போல கர்த்தர் முன்பாக மட்டும் இருந்தா போறோம். வீடு வேணுங்க அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் இருக்கணும். எங்க இருக்கணும்? கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் இருந்தால் போறோம். நீ ஜெபம் பண்ணும். ஆனால் அக்கினி இறங்கும். எல்லா தண்ணியோட நினைச்சாலும் சரி, அந்த தண்ணீர் நினைக்கக்கூடிய பவர், ஒண்ணுமில்ல ஆக்கக்கூடிய பவர் உன் வாயிலிருந்து கத்து கொடுக்க. அந்திபலி நேரத்தில் வந்தான். எல்லாம் உடையதான். அவங்க கையில மெஜாரிட்டி உண்டு. நம்ம கையில யாரும் இல்லை. கர்த்தர் நாம தான் இருக்கோம். நம்ம கையில ஒருவர் வராது. நாம் கர்த்தரோடு ஐக்கியப்பட்ட போறோம். கர்த்தர் எவ்வளவு தண்ணி ஊற்றணும் ஊத்துங்க. பலிபீம் நினைச்சு மேல ஊத்திட்டான். விறகு நினைச்சிட்டான். ஐயா விறகு தீ பிடிச்சு நனைய தீ பிடிக்கிட்டு ஐயா நினைக்கலாமா? ஒருன்னு கேட்டானா? கேட்க மாட்டான். ஊத்துறான். ஊத்துறான். நீ எவ்வளவு செய்வன் செய்ய. கர்த்தர் வல்லமை ஜெபத்தை கேட்பான். பலோதல் உக்கிர அக்கிரத்தை எந்த ஆவியை அணைக்கக்கூடிய பவா, அக்கினியால் அணைக்கக்கூடிய பவா கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். நான் ஜெபம் பண்ண போறோம். அக்கினி பவர் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட அக்கினி உக்கிரத்தை வல்லமை கர்த்தர் பிரிக்கிறார். இப்படிப்பட்ட வல்லமை நமக்குள்ள வைத்திருக்கிறார். இவர் பெரியவராக இருக்கிறார். அவரோடு ஐக்கியத்தை போடும். உலக மெஜாரிட்டி வேண்டாம்.
கத்தமை கேட்கலாம். கத்தமை அனுப்புறான். இதுவரையிலும் இருந்தால் புறப்பட்டு வெளியே வாருங்கள். உள்ள வச்சிருக்க காலம் ஒரு காலம் உண்டு. நீ கத்த சாட்சியா இருக்க வேண்டும். நான் உனக்கு கொடுத்த வார்த்தையை சொல்லணும். உன்னை பிள்ளை வார்த்தையினால் அவர்கள் விசுவாசம் உண்ட வேண்டும். என்னை கத்தர் என்று விசுவாசிக்க வேண்டும். நான் தான் மேசியா, நான் தான் கிறிஸ்து, என்னால மீட்பு உண்டு, என்னால விடுதலை உண்டு, அவர் நம்பணும். நீ அதுக்காக உன்னை அனுப்பினேன் என்று கத்தர் சொல்லி அழைக்கா. கத்தரை அழைக்கிற நோக்கம், நீ கத்தரை வார்த்தை சொன்னா போறோம். அவர் எல்லாம் கிறிஸ்துவே விசுவாசம் கொண்டோம். இயேசுவே கிறிஸ்து, அவர்தான் ரட்சிக்கிறார். அவரே எல்லாம் ரட்சிப்பு இல்லை. நான் அவரை ஆராதிக்கிறேன் எங்களுக்கு சொல்லக்கூடிய தைரியம் உண்டாம். இதுதான் கத்தர் அழைக்க. உள்ளே பாருங்கள். என் அண்டையில் உனக்கு ஒரு இடம் உண்டு. கத்தர் சொல்ல காரணம் என் கிட்டே பாருங்க. உங்களுக்கு நான் ஜீவ வார்த்தை தருகிறேன் என்று நான் கத்தரை பெற்றுள்ள வார்த்தை, என்னை அனுப்பின நோக்கத்தை உங்களை கொண்டு கத்தர் நிறைவேற்றுவார். அந்த வார்த்தை உங்களுக்கு நீங்கள் அதே வார்த்தை சொல்ல போறோம். கத்தர் இதுதான் கத்தர் அழைக்கிறார். நாம் எப்படிப்பட்ட இருக்கணும்? கத்தோட வார்த்தை பெற்றவளா இருக்கணும். அவர் வார்த்தை ஒன்று மற்ற சொல்லவளா இருக்கணும். எல்லாம் தெரியுங்க. இந்த அனுபவம் சாத்தான் கொடுக்கிற அனுபவம். கர்த்தர் வார்த்தை பெற்றவளா இருக்கணும். வார்த்தை அனுபவம் பெற்றவளா இருக்கணும். எதை பெற்றவளா இருக்கணும்? உலகத்தை பற்றி பார்க்க கூடாது. உலகத்தை எல்லாம் கண்ணை மூடணும். கர்த்தர் நாம் எட்டு பெற்றுக்கணும். எதைதான் பார்க்கணும். நாம் எதை பெற்றுக்கணும்? கர்த்தர் வார்த்தை பெற்று இதுதான் கர்த்தரோடு ஐக்கியப்படுது. சரி, ஒன்றாம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மிந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். 5 மணி நேரத்தில் எலியா கூட்டார்கள். எல்லாம் காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் ஜெபம்னார்கள். ஒன்றும் நடக்கலை. இப்போ எலியா கடைசியில் கூட்டாங்க. நான் ஒரு மாத்திரம் மீந்திருக்கிறேன். இனி 46 வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு யெஸ்ரயேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆகாபை எலியா ரதத்தை பூட்டி ஓடும். உள்ளங்கையாளவு மேகம் திரண்டேன். ஆகாபே ஓடி ரதத்தை பூட்டி ஓடுறான். ரதத்தை உட்கார்ந்துருக்கான். ரதத்தை எது இருக்கு? குதிரைகள் இழுக்கு. எலியாவின் கை, கர்த்தருடைய கை எலியாவின் மேல். எத்தனை ரதம், எத்தனை குதிரை இருந்தாலும் சரி, உண்ட ரதம் எவ்வளவு வல்லமை இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கை எலியே மேல் இருந்தபடினால் உன்னுடைய குதிரை காட்டிலும் எலியாவுக்கு கர்த்தர் வேகத்தை கொடுத்தார், கர்த்தர் வல்லமையை கொடுத்தார். உன்னுடைய குதிரை பவரை காட்டிலும் எலியாவுக்கு வல்லமை இருந்தது. எலியான் வார்த்தை வல்லமை இருந்தது. எலியான் ஜபத்து வல்லமை இருந்தது. எலியாவுடைய செயலுக்கு வல்லமை இருக்கு. எருசலேம் ஓடினான். ஆகாபு ரதத்தை படி எங்க ஓடினான்? இஸ்ரேல் இங்கே சமரியாவுக்கு போனான். எங்க போனான்? அதுக்குள்ள மேகம் வந்துட்டு மழை பெய்ட்டு போய் சேரல. மழை வந்துட்டு ஓடிட்டே கதிரை எடுத்துட்டே போகுது. எங்க போட்டு சேர்ந்தான்? எங்க போய் சேர்ந்தான்? சமரியா போறான். அங்க போய் என்ன செத்தான். இஸ்ரேலுக்கு ஆகாப் ரதத்தை எலியா தன் ரதத்தை தன்னுடைய அறையை கட்டி கொண்டு போனான். அவனுக்கு முன்பாக ஓடினான். எருசலேம் போய் சேர்ந்தான். சரி, கட்டும்
யார் என்ன பலம் இருந்தாலும் எந்த குதிரை இருந்தாலும் எலியாவை ஜெபிக்க முடியும். அந்த குதிரைக்கு காட்டில வல்லமை கர்த்தர் கொடுத்திருந்தாரா கொடுக்கலையா? கர்த்தரோடு ஐக்கியம் இருந்தா போதும். எவ்வளவு பணம் வேணுங்கிற அவசியம் இல்லை. யாரோட ஐக்கியம் வேணும்? எவ்வளவு சொத்து வேணுங்கிற ஐக்கியம் இல்லை. எது வேணும்? கர்த்தரோடு ஐக்கியம் இருந்தா போதும். அத்தனை வல்லமை கிடைக்கும். அவனுடைய குதிரை காட்டிலும் அவனுடைய ரதத்தை காட்டிலும் எலியாவுக்கு இருந்ததா இல்லையா? எலியா போய் சேர்ந்தாலும் சேரலையா? ஆகாப்பு சமரேகம் போனான், அவன் செத்தான். சரி, என்ன சொல்றேன்? கழுகு குஞ்சு எங்க வளரும்? கழுகுன்ற குஞ்சு எங்க வளரும்? படையில. கழுகு கூட்டை யார் பார்த்துருக்கா? கழுகு கூடு கட்டும் எங்க? எங்கய்யா? கண்மலை தங்கும், மலையில தங்கும். கழுகு கூட்டை யாரையும் பார்க்க முடியாது. பேடை எங்கேயோ அங்க கழுகு இருக்கும். எங்க இருந்து வருது? கண்டுபிடிக்க முடியாது. எல்லா கூட்டையும் பிரிச்சாலும் காக்கா கூட்டை கண்டுபிடிச்சிடலாம். எல்லா கூட்டையும் கண்டுபிடிக்க எது கண்டுபிடிக்க முடியாது? கழுகு கூட்டை கண்டுபிடிக்காது. இந்த கழுகு பிஞ்சை பொறிச்சு வளர்க்கும். இது முட்டையிடும், அதை காக்க அடகாக்கும், குஞ்சு பொறிக்கும். இது குஞ்சு வளர்க்கும். குஞ்சு பறக்காட்டும். பறக்காட்டிற்கு கூட்டிலிருந்து ஒவ்வொன்றா முண்டை எடுத்து போடும். குஞ்சு எழும்பது இப்படி நடந்து போடும். இப்படி கடைசி எல்லா பொருளும் என்ன செய்யும்? தள்ளி விட்டுரும். ஏன்? பறக்காது. இது தள்ளி விட்டா அப்பா ஒரு ட்ரிப்பு நம்மளை வச்சிருந்தாள, இப்போ தள்ளிட்டாள, நாசமா போன்னு சொல்லாது. அப்பா அப்ப பழைச்சேன்டா அம்மான்னு பிரிக்கும். அம்மா பிரிக்குமா? பிரிச்சோடனே இந்த குஞ்சு கொஞ்சம் பறக்கும். பிறகு என்ன செய்யும்? கழுகு தன் குஞ்சுகளை சட்டையில் விரித்து தாங்கும். கழுகு சட்டையின் கர்த்தர் நம்மை சுமப்பார். நீ பலவின் அடலை வேளையில் கர்த்தருடைய பலம் நம்மை தாங்க வளர்க்கிறார். அப்படி பலம் அடைஞ்சு பறப்போம். இதே போல கர்த்தர் கழுகு தன் குஞ்சுகளை மறக்காது. இதே போல கர்த்தர் நம்மை பறக்க விடுவார். அவரோடு ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் அவரை போல் சிறைகளை அடித்து பறந்து எழும்புவதற்காக கர்த்தர் ஐக்கியத்தை விட வெளியே வாழ்வார். நீ அவரை போல் செய்ய வேண்டும். ஆனால் உன்னை தாங்குவார், உன்னை உயர்த்துவார். உன்னை அவரால் என்ன காரியங்கள் செய்தாரோ அதை நீ செய்ய. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தாரோ அதே காரியங்களை கர்த்தர் பழகிப்பார். வெங்கல வில்லும் ஆடுமைப்பிரா இந்த தாவீது பயத்தால் வடைமை கர்த்தர் நம்மை பழக்க வைக்க தேவன். அவரோடு ஐக்கியப்படும். யாரோட? கர்த்தரோடு ஐக்கியப்பட்டா இந்த கூட்டை விட்டு பிரிஞ்சாலும் கர்த்தருடைய சிறகு நம்மை காத்துக்கொள்ள வைக்கிறார். கர்த்தர் உயர்த்துக்கொள்ள வைக்கிறார். ஒரு நீதி வழக்கத்தானே தாங்குவார். அதே கர்த்தர் நம்மை கர்த்தர் உயர்த்த வைக்கிறார். கர்த்தர் நம்மை வளர்க்க காரணம் என்ன? நம்மை பறக்கப்பட காரணம் என்ன? நம்மை உயர்த்ததுக்காக. கர்த்தர் வார்த்தை உள்ளவர்களாக இருக்குமானால், கர்த்தரோடு ஐக்கியம் இருக்குமானால், இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரும் கர்த்தரை விசுவாசம் வைப்பாங்க. இந்த வார்த்தை உள்ளவர்களாக இருப்பதற்காக கர்த்தரை அழைத்தார். அவருடைய வார்த்தையில்தான் நாம் இருந்து அவர் வார்த்தையை கொண்டு நாம் மற்றவர்கள் சொல்ல வேளையில் மற்ற எல்லாரும் ஆசைப்பட வேண்டும். என்னை பற்றி விசுவாசத்தில் வளர வேண்டும். நீ பேசுற வார்த்தையினால் ஒவ்வொரு கிறிஸ்துவே தேவா, கிறிஸ்துவே ரட்சகா, அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்று அறிய வேண்டுமே என்பதை கர்த்தர் சொல்லுவது தருவார். இந்த வார்த்தை உள்ள நாம் இருக்க வேண்டுமே. எல்லாருக்கும் சோதரிப்போம். கர்த்தர் அழைத்த நோக்கம் மிருதாக போகாது. யாரை கர்த்தர் அழைத்தாரோ அவனை உயர்த்தியிருக்கிறார், அவன் மேன்மைப்படுத்தியிருக்கிறார். நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்த காரணம் கர்த்தர் சாட்சியா இருந்தா போதும்.
கர்த்தர் மேம்படுத்த அழைக்கிறார். நீர் கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். கர்த்தர் கொடுத்தால் ஆகலாம், அது வல்லமை உண்டு. கர்த்தர் யார் கர்த்தரோட ஐக்கியமாயிருங்களோ அவர்கள் எல்லாம் ஜீவ வார்த்தை மோசை பெற்று போல கர்த்தர் வார்த்தை உடையவராக இருப்பார்கள். எல்லாருக்கும் சோதரிப்போம். கர்த்தாவை உங்களுடைய வார்த்தையில் உள்ளவராக இருந்து உங்களுடைய வார்த்தை அனுபவத்தை கொண்டு நான் பேச வேண்டும். நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். நீ வலைய போடு, இந்த உன்னுடைய படகு வலை போடு என்று சொல்லுமானால் நீ வார்த்தை வலை போட்டா போறாம எல்லா மீன்கள் அதுக்குள்ள ஏறும். நீ மீன் பிடிக்கிறவனா இல்ல, மனுஷனை பிடிக்கிற மாறுவா. கர்த்தரை வல்லமையாக கொண்டு போவோம். கர்த்தாவை ஒரு வார்த்தை போட்டேன், இதுக்கு கூட வல்லமையான இதை பார்க்கிறோம். மேலான காரியங்களை நீங்க ருசி பார்க்க பார்க்க கர்த்தரை பயன்படுத்த அழைக்கிறார். எல்லாருக்கும் சோதரிப்போம். நோவா கர்த்தரை வண்டை போனார். அவரை கர்த்தரை பலிபீடம் கட்டினார். எங்க பார்த்தாலும் ஆராதனை ஸ்தலம் காணணும், எங்க பார்த்தாலும் கர்த்தரை ஆராதிக்க வேணும். கர்த்தாவே, என்னை அழைத்த தேவனே, என்னை ரட்சித்த தேவனே, நீரே பெரியவா, நீரே அதிகாரம் உள்ளவா என்பது எல்லாம் கண்டுகொள்ள வேண்டும். என்பது எல்லாம் சோதரிப்போம். பிதாவாகிய தேவன் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதா காலமும் நாம் அனைவரும் எப்போது இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் பெறாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.